அதற்கெல்லாம் ஒரு அனுபவம் தேவை என்று படுக்கையறை காட்சி குறித்து நடிகை பூர்ணிமா ரவி ஓப்பன் டாக் செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகை பூர்ணிமா ரவி இணைய பக்கங்களில் வரக்கூடிய கேளிக்கை வீடியோக்கள், யூடியூப் வீடியோக்கள் போன்றவற்றில் தோன்றி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர். இவருக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது. சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட இவரிடம் திரைப்படங்களில் ரொமான்ஸ் மற்றும் படுக்கையறை காட்சிகள் இருக்கிறது. அப்படியான காட்சிகள் உங்களுக்கு அமைந்தால் நீங்கள் அதில் நடிப்பீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பூர்ணிமா, ரொமான்ஸ் அல்லது படுக்கையறை காட்சிகள் எதுவாக இருந்தாலும் அது கதையின் ஓட்டத்துடன் ஒன்றி இருக்க வேண்டும், திணிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. அதே சமயம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் மோசமானவர்கள் என்று காட்டிவிடக்கூடாது. அது ஒரு காதல் காட்சி. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய முத்த காட்சிகள், படுக்கையறை காட்சிகள் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் படுக்கையறை காட்சி வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே வம்படியாக திணிப்பது போல இருக்கக்கூடாது. அதற்கு மேல் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. இப்படியான காட்சிகளில் நடிப்பது என்பது ஒவ்வொரு நடிகரின் தனிப்பட்ட விஷயம். ஏனென்றால் காதல் காட்சிகள் வருகிறது, அதனுடன் சேர்ந்து இயல்பான இப்படியான ரொமான்ஸ் காட்சிகளில் அவரால் நடித்துவிட முடியும் என்றால் மட்டுமே அந்த காட்சிகள் சிறப்பாக வரும். காதல் காட்சி நடிக்க வரும். ஆனால் படுக்கையறை காட்சிகளில் நடிக்கும்போது அவர் கஷ்டமாக உணர்கிறார் என்றால் அது சரியாக இருக்காது. அதற்கு கண்டிப்பாக ஒரு அனுபவம் தேவை. தற்போது என்னிடம் அந்த அனுபவம் இல்லை. இந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் இப்படியான வாய்ப்புகள் வந்தால் நடிப்பேன் என்று தன்னுடைய பதிலை நாசூக்காக கொடுத்திருக்கிறார் பூர்ணிமா ரவி. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.